சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நாளை தவேக தலைவர் விஜய் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் அந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாளை சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியானது சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. இதற்காக 5000 பேருக்கு மட்டுமே காவல்துறையினரால் அனுமதிக்க கொடுக்கப்பட்டு இந்த 5000 பேர் மட்டும் நாளை கலந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த இடமானது தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பாக்ஸுகள், ஒரு பாக்ஸிற்கு 250 நபர்கள் நிற்பது வீதம் 5000 நபர்களுக்கு மட்டுமே இந்த இடத்தில் போலீசார் அனுமதி கொடுத்திருக்கின்றனர். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் இந்த இடத்தில் ஏற்பாடுகளானது மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் யாரும் உள்ள நிலையாதவாறு திடலை சுற்றி உயரமான தகரங்களும் அதே போன்ற தடுப்பு வேலிகளும் இந்த பகுதியில் அமைக்கக்கூடிய பணியானது தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. மொத்தம் 5000 நபர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும், பொதுமக்களோ, கர்ப்பிணி பெண்களோ அல்லது குழந்தைகள், முதியவர்கள் யாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று திட்டவட்டமாக கட்சியினுடைய சார்பிலும் காவல்துறையினர் சார்பிலும் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நாளை இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலிருந்து இந்த சேலம் மாவட்டம் உட்புறத்தில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்துவதற்காகவும் பார்க்கிங்காக பிரத்யேகமான இடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. 6 மருத்துவ முகாம்கள், அதே போன்று 15க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள், 15 ஆம்புலன்ஸுகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இந்த பகுதியில் நாளை மருத்துவ பணியில் ஈடுபட இருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியானது நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வெகு விமர்சையாகவும் அதே போன்று வெகு தீவிரமாகவும் இந்த பகுதி ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு வருகின்றன. ஈரோடு, அதாவது கருணைகளுக்கு பிறகு தமிழகத்தில் கடந்த மாதத்தின் பொழுது ஈரோட்டில் இந்த பிரச்சாரமானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில் நாளை சேலம் மாவட்டத்தில் இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது நடத்துவதற்காக மிக தீவிரமாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.